கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைபர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்துடலாம். அப்புறம் நம்ம வீடியோ எவ்ரிடே மார்னிங் 8 o'clock 7:30 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாக் குரூப்பில் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி நான் ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ போட்டதில் இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து அதாவது இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, பட் ரைட் ஷோல்டர் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு 4 hours வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 4 hours பார்த்தோம்னா உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளியராக தெரியுது. ஸோ இது பிரேக் ஆனதுக்கப்புறம் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நேற்றும் அதுக்கு ஓரளவுக்கு புல்லிஷில் தான் நம்ம மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டாக்குன்னு பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிஎல்எஃப் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு, இதோட டார்கெட், இது மொமெண்டம் வந்து நல்லா மண்டே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இதை தொடரும் பட்சத்தில் உங்களுக்கு மொமெண்டம் இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வேகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ரீவியஸ் ஹையை, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் வந்து 887 வச்சுருக்கேன். செகண்ட் டார்கெட் இந்த ஹை, அதுக்கு மேலே இருக்க ஹை 927. ஸோ தேர்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அதுக்கு மேலே இருக்க ப்ரீவியஸ் ஹை. ஸோ 946 நம்ம எப்போயுமே கேண்டிலோட பாடியில் தான் வைப்போம். விக் வந்து அதுக்கு மேலே இருக்குது, பட் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ 946 தேர்டு டார்கெட். ஸோ எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எஸ்எல் வந்து இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே 803 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போது ரியாலிட்டி செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரியாலிட்டி செக்டாரில் இருக்க நிறையா ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த செக்டாரை இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரியாலிட்டி செக்டாரில் இருந்தால் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், பட் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ ஒரு 2 days ஆகலாம், இல்லை 2 or 3 days கூட ஆகலாம். பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை டிஎல்எஃப் வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து ஒரு கேப் அப்ளை ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி அடுத்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் நியரில் இருக்க ஸ்டாக்ஸ்களை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம், ஸோ நெக்லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2956, அதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் எஸ்எல் வந்து இந்த 2732 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம ரன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டார்கெட் 3235, செகண்ட் டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை 3382 டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நெக்லைன் பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அதோட
ப்ரீவியஸ் ஹை 1604 இதோட டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த நெக்லைனுக்கு அதாவது 1320 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் அஃபல் இந்தியா. ஸோ அஃபல் இந்தியா வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு நம்ம ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஆனால் இதோட மொமெண்டம் பார்க்கும்போது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். க்ளோஸ் வரட்டும். ஸோ க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக க்ளோஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்டில் என்ன ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக. ஸோ நான் இந்த ட்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு காட்டாமையே நான் ட்ரெண்டில் அதாவது டார்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஹரிசான் லைனை மட்டும் காட்டலாம். ஸோ நான் ஏன் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னா, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும். கரெக்டாக அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளே உங்களுக்கு இதை வந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறது இந்த காரணத்தினால தான். ஓகே, இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இதுதான் டார்கெட். ஓகே, இந்த அஃபல் இந்தியாவோட எஸ்எல் வந்து 1488 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் வந்து இன்னும் அதாவது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் என்ட்ரி எடுத்துக்கலாம். வாட்சஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 1904 இதோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எஸ்எல் நம்ம வந்து எங்கே வைக்கலாம்னா இது 1603 எஸ்எல்லாக வைக்கலாம். எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஒபேரியா ரியாலிட்டி. ஸோ ஒபேரியா ரியாலிட்டி இந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. இந்த கரெக்ஷன்லையும் கூட ரொம்ப விழுகவே இல்லை பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இதை ரொம்ப டவுன் ரொம்ப வரவே வராது. இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு ஸ்டாக். என்ன கேட்டால் ஒரு லாங் டேர்முக்கு ரொம்ப ஒர்த்தான ஸ்டாக்குகளில் இதுவும் ஒன்று. ஓகே, நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு பை பண்ணுறதா இருந்தாலும் பை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்விங்காக தான் இந்த ஸ்டாக்கை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒபேரியா ரியாலிட்டி அதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். 1938 இல்லை 1940 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2230 இதோட டார்கெட். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.